மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்பா. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஈவினிங் என்ன தகவல் வந்திருக்கு, நாளை இல்லை நாளை மறுநாள் ரிசல்ட் வெளியிடப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னமும் 12க்கு வரனா 22 தான் காட்டுது. பட் இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் ரிசல்ட் வெளியாகிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தால் லைக் பண்ணுங்கப்பா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே பார்த்துட்டீங்க. பட் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணது மட்டும் பார்த்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆர்டிக்கலில் வந்திருக்கு, என்ன நியூஸு, 10th 11th 12க்கு எப்போ ரிசல்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் ரிசல்ட் வெளியாகுமா. ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகணும் மாதிரி இருந்துச்சுன்னா 27ஆம் தேதி உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். சரியாக பார்த்தா 12க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் உங்களுக்கு நடந்துச்சு. ஓகேங்களா, மே 14 சம்திங் கரெக்டாக டேட் தெரில. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நாளைக்குன்னு சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி பண்ண ரிசல்ட் கரெக்டாக வெளியாகிடுச்சு ஷார்ப்பாக. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நடந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா 12th ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னா அடுத்த 10th 11க்கு தான் சட்டப்பட்டு ரிசல்ட் வெளியிட்டு அடுத்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. பட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி சப்போஸ் வரலின்னா நாளைக்கு மார்னிங்கோ இல்லை நாளைக்கு ஆஃப்டர்நூனோ இல்லை நாளைக்கு நைட்டோ உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகிற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாளானிக்கு ரிசல்ட் வெளியாகும். இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட அஃபீஷியல் நியூஸ். ஓகேங்களா, நிறைய பேர் பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வருது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் 10 வந்தாலுமே இன்னும் ஒரு 10 கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி சொன்னதே சொல்கிறீங்க ப்ரோ, கரெக்டாக சொல்லுங்கள், ரிசல்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படி சொல்கிறீங்க, ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகாத ப்ரோ, எங்களுக்கு தெரியும், ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். நான் எப்படி சொல்கிறேன், எந்த மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ரெவன்யூவை எடுத்து காட்டுட்டா எனக்கு வேணா பெருசாக என்ன ரெவன்யூ வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? 10,000 வியூஸ் போச்சு எனக்கு மிஞ்சி போனால் $1 வரும். $1 எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 90 ரூபா வரும். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கோட்டையை கட்ட போகிறேன். ஸோ வியூஸ் கோசம் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் பெருசாக ஒன்றும் கோட்டைலாம் கட்ட போட்டு கிடையாது அந்த டாலரை வச்சு. ஓகேங்களா, மிஞ்சி போனால் $1 $2 வரும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா $100 மேலே எடுத்தால் தான் எனக்கு அமௌண்ட்டே வரும். இல்லைன்னா அதுவும் வராது. ஓகேங்களா, இதை வச்சு நான் வியூஸ் கோசம் பண்ணி ஃபேக் நியூஸ் சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு கோசம் மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு அவசியமே கிடையாதுப்பா. ஓகேங்களா, இந்த 10,000 வியூஸ் கோசம் எதுக்கு நான் வீடியோ போடணும்? இத்தனைக்கும் நான் எதுக்கு கால் பண்ணி கேட்கணும் அவர் ஆஃபீஸர்ஸ்ட்டை? ஸோ உங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் ஃபேக் கமெண்ட் போடுறீங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. ஸோ பிடிக்கலாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்கப்பா. எனக்கு தான் கொஞ்சம் ஒரு டிமோட்டிவேஷனாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்டேட் வர நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சுன்னா சீரியஸ்லி என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ ஓகேப்பா, இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி நியூஸ் எனக்கு இதுதான் கிடச்சிது. நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். திரும்பி நாளைக்கு மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஓகேவா, ஸோ அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எது வரீங்கன்னா நான் வீடியோவும் போடலை. ஏன்னா வீடியோ போட்டால் திரும்பியே வீடியோ போடுறீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு கிடைச்சதோ, என்ன அப்டேட் கிடைச்சதோ அதை நான் சொல்ல முடியும். திரும்பி பல நியூஸ் தான் நான் சொல்ல முடியும். திரும்பி புதுசாக எப்படி நானே கிரியேட் பண்ணி சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கோசம் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு தான் வீடியோ கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் டெய்லி அப்டேட் போடுங்க கமெண்ட் பண்ணுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஓகேப்பா, எனிவேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வரதான்னு பார்க்கலாம். வரலினா நாளைக்கு மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா, ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா நாய்ஸாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சவுண்டாக தான் இருக்குது. நான் இப்போ வெளியே இருக்கேன். பட் அப்போயே உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி தான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா செல்லக்குட்டி. ஸோ பி காமாக பாசிட்டிவ் வருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எதாவது என் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து சேவ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.